விவோ மொபைல்ல நெட்வொர்க் வந்து அவைலபிள் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ப்ராப்ளம் வந்து வரும். நம்ம கால் பண்றப்ப பார்த்தீங்கன்னா வந்து கால் வந்து போகாது, நெட் வந்து யூஸ் பண்றப்ப நெட் வந்து யூஸ் பண்ண முடியாது, நெட்வொர்க் அவைலபிள் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து எரர் வரும். இந்த வீடியோல அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எவ்வளோ அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். விவோ மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட சிம் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட 2 சிம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த சிம்மில் வந்து கால் பண்ணுறப்ப நெட் வந்து யூஸ் பண்ணுறப்போ வந்து நெட்வொர்க் அவைலபிள் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து வருது. ஸோ அந்த சிம்மை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்துருக்கும். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து அக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே சைடில் இருக்கக்கூடிய 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ரீசெட் டு டிஃபால்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. ஒன்ஸ் கொடுத்துட்டு திருப்பியும் செட்டிங்ஸோட பேஜுக்கு வந்துடுங்க. வந்துட்டு இங்கே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரீசெட் அப்படின்னு சர்ச் பண்ணிவிடுங்க. சர்ச் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா வந்து ரீசெட் ஒய்ஃபை மொபைல் அண்டு ப்ளூடூத் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே ரீசெட் ஒய்ஃபை மொபைல் அண்டு ப்ளூடூத்துன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இது வந்து நெட்வொர்க் செட்டிங்ஸை ரீசெட் பண்ணுறது. ஸோ இங்கே கீழே வந்து ரீசெட் செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் நெட்வொர்க் செட்டிங்ஸை மட்டும் ரீசெட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ரீசெட் பண்ணுறப்போ உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டேட்டா எதுவுமே வந்து ரீசெட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட தேவை கிடையாது. ஜஸ்ட் இந்த நெட்வொர்க் செட்டிங்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ரீசெட் வந்து ஆகும். ஸோ இதை ரீசெட் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் உங்களோட ஃபோனை பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டைம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வந்து உங்களோட ஃபோனில் கால் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நெட் யூஸ் பண்ணுறது எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் நெட்வொர்க் அவைலபிள் இல்லை அப்படின்னு வந்திருக்கும். இப்போது இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி உங்களுக்கு ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா வந்து நெட்டு அண்டு கால் எல்லாமே வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். விவோ மொபைலில் நெட்வொர்க் வந்து அவைலபிள் இல்லை அப்படின்ற இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.